நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் அச்சீவர்ஸ் 2025 தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை நாள் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும். தேவ ஆலோசனையும் ஜெபமும். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். மாணவர்களே, தேர்வில் வெற்றி பெற இக்கூடுகையில் கலந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜெயம் தருவார். தொடர்புக்கு 9428853515 9750955547. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வீட்டில் எல்லோரும் சுகமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதற்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார்ல, அதை நீங்கள் பின்பற்றணும். திங்கட்கிழமை மட்டுமல்ல, எல்லா நாளும் உங்கள் வீட்டில் பாட்டு சத்தம், துதி சத்தம், ஜப சத்தம் கேட்கணும். குடும்ப ஜபம் எல்லா நாளும் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டு இருக்கும். சரியா? சரி, இந்த நாளில் ஒரு கிட்டத்தட்ட 20 நாள் வந்துட்டோம்ல. இந்த வருஷத்துக்கு கற்றுக் கொடுத்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுதா? அதை நீங்கள் நிறைவேறுவதற்கு அதை வைத்து தினமும் செபிக்கணும். நீங்கள் இப்படி வாக்கு கொடுத்தீங்க என்பது. அப்போ அந்த வாக்கு தத்துவத்தின்படி என்னென்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் தருவார் என்பதை தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம்ல. இந்த நாளிலும் அவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் 2 பாடல்களை பாட போகிறோம். எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி பாடணும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒன்று கூட்டுங்க. எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டி பாடணும். சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்துருந்தா அதோடு உட்காருங்க. பிள்ளைகள் அந்த மியூசிக்கெல்லாம் வாசிக்கட்டும். அந்த மாதிரி உற்சாகப்படுத்துங்க. ஒரு வீடுன்னு இருந்தால் ஆண்டவரை துதிக்க இதெல்லாம் வச்சிருக்கணும். அந்த மாதிரி. சரி, இப்போ நம்ம சேர்ந்து பாடலாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி முதலாவது ஒரு ஸ்தோத்திர பாட்டு நம்ம பாட போகிறோம். எல்லாரும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து துதித்து பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு
பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி செய்த அதிசயம். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றியோடு ஆண்டவரை துதிக்கணும். தினமும் உங்கள் வீட்டில் ஆண்டவரை துதிக்கிற சத்தம் கேட்கணும். நல்ல துதி பாடல்களை நீங்கள் பாடணும். சரியா? அடுத்த ஒரு பாடல் வாக்குத்தத்த பாடல். இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, தொடர்ச்சியாக பாட காரணம் அந்த பாட்டை நீங்கள் நல்லா கற்றுக்கொண்டு உங்கள் வீட்டில் அந்த வாக்குத்தத்த பாடலை விசுவாசத்தோடு பாடி துதித்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகிருக்கும். அதனால் இந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கணும். அந்த வாக்குத்தத்த பாடலை அருமையான பிள்ளைகளோடு சேர்ந்து பாடுவோம். நான் வந்திடுவேன், உன்னை ஆசீர்வதித்திடுவேன். வீட்டுக்கு நான் வந்திடுவேன், உன்னை ஆசீர்வதித்திடுவேன். உன்னோடு நான் தங்கியிருப்பேன், உன்னை வழி நடத்திடுவேன். உன்னோடு நான் தங்கியிருப்பேன், உன்னை வழி நடத்திடுவேன். உனக்காகத்தானே நான் சிலுவைக்கு அர்ப்பணித்தேன். உன்னோடு இருக்கத்தானே நான் உயிரோடு எழுந்திட்டேன். உனக்காகத்தானே நான் சிலுவைக்கு அர்ப்பணித்தேன். உன்னோடு இருக்கத்தானே நான் உயிரோடு எழுந்திட்டேன். கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகளே. கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகளே. கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகளே. கலங்காதே என் மகனே, பாவம் சாபம் மகளே. பாவம் சாபம் நீக்கிடுவேன், பரலோக இன்பம் தந்திடுவேன். பாவம் சாபம் நீக்கிடுவேன், பரலோக இன்பம் தந்திடுவேன். நோய் நொடிகள் நான் மாற்றிடுவேன், நோயற்ற வாழ்வை தந்திடுவேன். நோய் நொடிகள் நான் மாற்றிடுவேன், நோயற்ற வாழ்வை தந்திடுவேன். உனக்காகத்தானே நான் சிலுவைக்கு அர்ப்பணித்தேன். உன்னோடு இருக்கத்தானே நான் உயிரோடு எழுந்திட்டேன். உனக்காகத்தானே நான் சிலுவைக்கு அர்ப்பணித்தேன். உன்னோடு இருக்கத்தானே நான் உயிரோடு எழுந்திட்டேன். கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகளே. கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகளே. கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே என் மகளே. கலங்காதே என் மகனே, நீ கலங்காதே. கடற்கொள்ளை கஷ்டங்கள் போக்கிடுவேன், காரியம் வாய்த்திட செய்திடுவேன். கடற்கொள்ளை கஷ்டங்கள் போக்கிடுவேன், காரியம் வாய்த்திட செய்திடுவேன். குறைவுள்ள வாழ்வு தந்திடுவேன், வருகையில் மகிழ்வுடன் சேர்த்திடுவேன். குறைவுள்ள வாழ்வு
ஆண்டவர் சொல்றாரு, கலங்காத என் மகனே, என் மகளே, நீ கலங்காத. உனக்காகத்தான் நான் சிலுவையில் மறித்தேன், உன் கூட இருக்கத்தான் நான் உயிரோடு எழுந்தேன். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார்ல. இயேசு வந்து அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன, அதைத்தான் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது வீட்டுக்கு ரட்சிப்பு, குடும்பமே ரட்சிக்கப்படணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது, வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன், சுகம். வீட்டுக்குள்ளே சுகம் இருக்கணும், நல்ல வியாதி இல்லாத ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கணும், அது ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். மூன்றாவது, ஒரு வீட்டுக்கு இயேசு வர்றாரு. அது எங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, அங்கே பெத்தானியா என்கிற கிராமத்தில் ஒரு வீடு, ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் மாத்தாள், மரியாள், லாசருன்னு 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க தாய் தகப்பன் இருந்ததாக சொல்லப்படலை. ஒருவேளை அப்பா அம்மாவை இழந்திருக்கலாம். ஒரு சகோதரன், 2 சகோதரிகள். அதில் மாத்தாள் என்கிற சகோதரி தான் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவள் அழைச்சதுனால இயேசு அந்த வீட்டுக்கு போனார். இப்போ அந்த வீட்டில் அவங்களுக்கு இயேசு தகப்பனாக இருக்கிறார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இயேசு ஊழியத்தில் இருக்கிற சமயம் ஒரு செய்தி வருகிறது. லாசரு வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறான், சாக கிடக்கிறான், ஒரு வியாதி வந்து விட்டது, மரணப்படுக்கை. அதை கேட்டு, அந்த செய்தியை கேட்டும் கூட இயேசு உடனே புறப்பட்டு வரலை. 2 நாட்கள் அங்கே தங்கி ஊழியம் செய்கிறாரு. அப்புறம் பிரயாணப்பட்டு வரணும்ல, அதுக்குள்ளே லாசரு மறித்து அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது. அடக்கம் பண்ணி 4 நாள் கழித்து தான் இயேசு அங்கே வருகிறார். வசனம், இயேசு வந்திருக்கிறார் என்ற செய்தி மாத்தாளுக்கு முதலாவது சொல்லப்படுகிறது. உடனே இயேசு வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே மாத்தாள் போய் இயேசுவை சந்தித்து, அவள் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு அழுது, நீர் இங்கே இருந்திருந்தால் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி அழுகிறாள். அதன் பிறகு செய்தி வந்து மாத்தாளுக்கு, மரியாளுக்கு சொல்லப்படுகிறது. என்ன சொல்கிறாங்க? போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் அப்படின்ற செய்தி சொல்லப்படுகிறார். மரியாள்கிட்ட சொல்கிறாங்க, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி 28வது வசனத்தில், யோவான் 11:28 இருக்குது. இயேசு வந்துட்டார் உங்கள் ஊருக்கு, உங்களை சந்திக்க வந்திருக்கிறாரு, நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னார்ல, இப்போ வந்திருக்கிறார். இப்போ இயேசு வந்துட்டார். மரியாளும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, நீங்கள் பிந்திலாம் வந்திருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆனால் லேட்டாக வந்திருக்கிறீங்க. சகோதரன் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகிவிட்டது. மரித்த உடனே வந்திருந்தால் கூட ஒன்று நீங்கள் எழுப்பியிருக்கலாம். இப்போ சரீரெல்லாம் நாரி போச்சு, இது ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களே அப்படின்னு அந்த தொனியில் அவள் சொல்லுகிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் வந்துட்டால் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மாற்றிடுவார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாள் ஆனான, 40 நாள் 4 நாள் என்ன, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்ல, எல்லாத்தையும் சிருஷ்டித்த தேவன். ஆண்டவர் வந்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார். அப்போ இயேசு வந்துட்டார். உங்களுடைய பிரச்சனை எவ்வளோ பெரிதாகவும் இருக்கலாம். ஒரு இழப்பை அந்த குடும்பம் சந்தித்து இருக்கிறாரு. தங்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரே சகோதரனை இழந்துட்டாங்க. இப்போ 2 வாலிப பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. ஒரு இழப்பு, மரணத்தினால் உண்டான இழப்பு, பாதுகாப்பின் இழப்பு. ஒருவேளை இந்த லாசரு தான் இந்த குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணி சகோதரி மாதிரி கவனித்து கொண்டு வந்திருக்க வேண்டும். அந்த ஒரு பெரிய இழப்பு அவனுடைய மனதை ரொம்ப பாதித்து விட்டார். அந்த இழந்து போன சூழ்நிலையில் இயேசு அந்த வீட்டுக்கு, அந்த ஊருக்கு வந்து தன் பிள்ளைகளை சந்திக்கிறார். என்ன நடக்கிறது? இழந்து போனதை தேவன் திரும்ப தருகிறார். லாசருவை உயிரோடு கூட எழுப்பி ஆண்டவர் அந்த சகோதரி கையில் ஒப்பு கொடுக்கிறார். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், ஆச்சரியம். ஏன்னா அவன் நினச்சே பார்க்கல, ஒரு வியாதி படுக்கையில் இருந்தால் இயேசு வந்தால் குணமாக்கிடுவார் அப்படின்னு நம்ப முடியும். ஒருவேளை மறிச்சுட்டா கூட அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னால் வந்துட்டால் இயேசு சுகமாக்கிற முடியும். ஏன்னா இதுக்கு முன்னால் அப்படி நடந்திருக்குது. யவீருவின் மகளை எழுப்பி இருக்கிறாரு, அது மாதிரி விதவியின் மகனை உயிரோடு எழுப்பி இருக்கிறார், அவரால் முடியும். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 4 நாள் ஆகி போச்சு, கல்லறைக்குள்ளே வச்சு சரீரை இப்போ அழுகிய நாற்றம் எடுத்திருக்கோம். இனி என்ன செய்ய முடியும்? சூழ்நிலை எல்லாமே மாறிவிட்டது. ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையில் இயேசு அற்புதம் செய்கிறார்.
இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே கடன் பிரச்சனை, இழப்புகள், பிஸ்னஸில் இழப்பு, வேலை இழப்பு, சரீரத்தில் ஆரோக்கிய இழப்பு, சமாதான இழப்பு, ஏதோ ஒரு இழப்பு நிமித்தமாக ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இயேசு வந்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு தான், உங்களை சந்திக்க தான் வந்து என்ன பண்ண முடியும்? அற்புதம் செய்ய முடியும். முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவன் அதை ஆரம்பிக்க முடியும், அவராலே முடியும். அவர் வந்துட்டா போதும், சூழ்நிலை மாறிடும். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார்ல. இப்போது பாருங்கள், ஒரு குடும்பத்தார், கணவன் மனைவி, ஒரு பிள்ளை, ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு, கிறிஸ்தவர் அல்லாதவங்க, இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. அந்த தாயும் மகளும் இயேசுவை பற்றி நம்ம நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த தகப்பன், அந்த சகோதரனுடைய கணவர் நல்ல குடிகாரர். அவர் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ள ஆள். அவருக்கு இந்த இயேசு அதெல்லாம் பிடிக்காது. என்ன இது, இவர் பிரசங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களாம் திட்டுவார். இவங்க சொன்னாங்க இயேசுவை நல்ல ஆண்டவர், அவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படிலாம் சொல்லி. இவருக்கு பிடிக்கலை. ஆனால் குடித்து ஒரு நாள் வியாதிப்பட்டு பாதிக்கப்பட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போனால் சரீர உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு. இனி அவரோட வாதம், ஒரு ஸ்ட்ரோக்கு படுக்கையில் ஆயிட்டார். நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கொள்ளுங்க, இவரை காப்பாற்றுறது முடியாத காரியம்னு சொல்லி வீட்டில் கொண்டு வந்து வச்சுருந்தேன். அப்போ வீடு சோக வீடாக இருக்குது, மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறாரு. கணவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார், கை கால்கள் செயலற்று மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறாரு. இந்த தாயின் மகளும் தான் இருக்கிறாங்க, கவனித்து கொண்டு இருக்கிறாங்க, ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு, அவ்வளோதான். அவர் ஃபைனல் ஸ்டேஜ், அப்படியே சரீரமெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அவர் உயிர் போகிற சூழ்நிலை வந்துட்டு, இனிமேல் அவரை காப்பாற்ற முடியாதுன்ற நிலைமை. அந்த ஸ்கூலில் படிக்கிற சின்ன பொண்ணு பாருங்கள், 6 இன்னும் படிக்குது, அவ்வளோதான். ஒரு 10-12 வயசு இருக்கும். அந்த பொண்ணு இயேசுவே வாங்க, ஏசப்பா வாங்க, வாங்க எங்கள் அப்பா குணமாக்குங்க, நீங்கள் வாங்க ஏசு, அவ்வளோதான் அங்கே ஜெபம். அதுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஏசப்பா வாங்க, எங்கள் அப்பாவை குணமாக்குங்க, சாக போகிறாங்க, எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க, நீங்கள் வாங்க, அவ்வளோதான் ஜெபம். கண்ணீரோடு வச்சு ஜெபித்ததை இயேசு கேட்டார். என் பிள்ளை கூப்பிடுதே. இயேசு அந்த வீட்டுக்குள்ளே இறங்கினார். ஆண்டோடைய வல்லமை தொட்டார், மரணக்கட்டு மாறினார். உடனே எளிமை உட்கார்ந்தார், சுகம், சரீரமெல்லாம் நார்மலாகி மாறிவிட்டார். இன்றைக்கி அவரு இயேசுவை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக வந்தாங்க, இயேசுவை மகிமைப்படுத்த வந்தாங்க. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அப்போது இனி அவ்வளவுதான், முடிந்தது, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையிலும் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும், அவரால் முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அந்த மாதிரி இந்த கடன் பிரச்சனை தீர்க்கவே முடியாது, இந்த பண பிரச்சனை தீர்க்கவே முடியாது, இந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை இதை மாற்றவே முடியாது, சீரியஸ் ஆகி போச்சு, இனிமேல் அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது, அந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்களா? அதில் இயேசு அற்புதம் செய்வார். நீங்கள் இழந்து போனதை திரும்ப தருவார். ஒரு அற்புத மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த வருஷத்தில் இந்த மாற்றம் உண்டாக போகிறதை விசுவாசிக்கிறீங்களா? அவர் வாக்கு கொடுத்தார்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேனே. அவர் தானே இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார், உங்களோட பேசுகிறார்ல. உணர்றீங்களா? எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார். நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அவருடைய ப்ரெசன்ஸை? அவரை நீங்கள் ஃபீல் பண்ணணும், அந்த ப்ரெசன்ஸை உணரணும், ஆண்டவரை துதிக்கணும். எங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ இயேசு இங்கே வந்திருக்கிறார், எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், அற்புதம் செய்ய வந்திருக்கிறார்னு விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தோடு இப்போ ஜெபம் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு இப்போ ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவருடைய கண்ணீரை துடைப்பார், உடைய பயத்தை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். ஒரு அற்புதமான மாற்றம் இன்று முதல் உங்கள் வீட்டுக்குள்ளே உண்டாக போகிறது. உங்கள் தேவை சந்திக்கப்பட போகிறது, பிரச்சனையெல்லாம் நீங்க போகிறது, இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். அதுக்கு தான் தன்னையே சிலுவையிலே மறிக்க ஒப்பு கொடுத்தார். உனக்காக நான் மறித்தேன், உனக்காக உன்னோடு இருக்க உயிர்த்தெழுந்தேன். நீ பாட்டு போடுறோம்ல, நமக்காகத்தான் தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். இப்போ அவரை பார்த்து சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. முழங்கால் படியிடுங்க, ஆண்டுடைய பாதப்படியில் அப்படியே முழங்கால் படியிடுங்க. கருத்தாக ஜெபிக்கணும் ஆண்டுடைய சமூகத்தில். ஆண்டவரே, லாசருவின் வீட்டுக்கு, மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க. நீங்கள் வந்து அவனுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு அற்புதம் செஞ்சீங்க. இழந்து போனதை திரும்ப கொடுத்தீங்க. பெரிய அற்புதம் செய்து மரித்து போன சரீரத்தை உயிரோடு எழும்ப பண்ணினீங்க. எங்கள் குடும்பத்திலும் ஒரு அற்புதம் செய்யுங்க, எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க, பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்யுங்க.
விசுவாசத்தோடு கேளுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் வந்து ஆசீர்வதிப்பேன். நீங்கள் அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வரணும். கருத்தாக குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க 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 எல்லாரும். இயேசுவே, உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. மாத்தாள் மரியாள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க, மரணக்கட்டை மாற்றினீங்க, கண்ணீரை தொடச்சிங்க, இழந்ததை திரும்ப கொடுத்தீங்க. அதே ஆண்டவர் இயேசு இப்போ எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அவங்க பயப்படுகிற காரியம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டு போகட்டும். இழப்புகள் திரும்ப கிடைக்கும்படி இழந்து போனதை திரும்ப கொடுத்து ஆசீர்வதியும். முடிந்து போனதற்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்த மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு இப்பொழுது இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்து வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு செய்யும். இந்த நாள் முதல் மாற்றம் வரட்டும். இதே மாதிரி அற்புதம் எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் செய்யுங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க. எல்லாருடைய துக்கத்தை மாற்றி உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்முடைய வல்லமை அறிந்து கொள்ளட்டும். நீர்தான் மெய்யான இரட்சகர் ஆண்டவர் என்பதை எங்கள் தெருவில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் அறியணும். உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. அவங்களுக்கெல்லாம் கூட அற்புதம் செய்யுங்க. ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுங்க. இயேசுவே மெய்யான ஆண்டவர் என்று எல்லாரும் சொல்லும்படி செய்யுங்க. அந்த மாற்றம் வரட்டும், அந்த எழுப்புதல் வரட்டும், அந்த வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் நீர் வந்து அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க. எங்கள் சர்ச்சில் ஆராதனையில் அற்புத அடையாளங்களை செய்து வல்லமையை வெளிப்படுத்துங்க. மெய்யான ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள செய்யுங்க. எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் நன்றி. எங்களுடைய ஊரிலேயே மாற்றத்தை நீர் உண்டாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த எழுப்புதலை நாங்கள் கண்டு உம்மை துதிக்கணும். உம்முடைய வல்லமையை நாங்கள் கண்டு உலகமே நீர்தான் ஆண்டவர்னு சொல்லணும். அந்த அற்புதத்தை காண செய்யும். எங்களையும் தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Jessu Michael and family, JM Palamudir Nilayam, Tirupur. என்னாகமும் 24:6 படி கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Brother Anthony Prabhu and family, Bangalore. ஏசாயா 54:13 படி உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருப்பதாக. Sister Lima Rose and family, Bangalore. ஆதியாகமும் 15:1 படி நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பாராக. Brother Balasubramanian and family, Palayam Kottai. சங்கீதம் 23:6 படி உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் அச்சீவர்ஸ் 2025 தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை நாள் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும்
தேவ ஆலோசனையும் ஜெபமும். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். மாணவர்களே, தேர்வில் வெற்றி பெற இக்கூடுகையில் கலந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜெயம் தருவார். தொடர்புக்கு 9428853515 9750955547. உங்கள் சத்தியம் டிவி, கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல் மற்றும் இயேசு விடுவிக்கிறார் சமூக வலைத்தளங்களில். எடுத்தவன் ரத்த ரத்தமா கேக்குவான். எந்த காசு தொட்டவன் கை கால் வராது, வாய் கோடிக்கும், கண்ணு அவிஞ்சு போகும். வாங்க வாங்க தானே வந்திருக்க. தம்பி, உனக்கு டிபி அட்டாக் ஆயிருக்குப்பா. என்னை ஆசீர்வதித்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ரஞ்சித் திரைப்படம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் காலை 6:30 மணிக்கு தொடராக வெளிவருகிறது. சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்கள் குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக செய்தியளித்து சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காண தவறாதீர்கள். God bless you.